நீங்கள் எத்தனை வாட்டி உட்காந்து பார்த்துருப்பீங்க ஃபைன் டியூனிங் மட்டும் நான் இத்தனை நாள் நான் பண்ணேன், இத்தனை வாட்டி மொத்த எடிட்டிங் ஒர்க்கு முடிச்சதுக்கப்புறம் நான் ஃபைன் டியூன் பண்ணதுக்கு எனக்கு இத்தனை நாள் ஆச்சு அப்படின்ற மாதிரி எதுவும் சொல்ல முடியுமா? நல்ல வேலை கேட்டீங்க நீங்கள். ஏன்னா பொதுவாகவே ஒரு 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 பொது புத்தி இருக்கும்ல. அப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு படம் பண்ணுறாங்க, ஒரு ஆஃப் பீட்டாக ஒரு படம் பண்ணுறாங்க அப்படின்னா போட்டு ஓகே எடிட்டர் செத்தான் போட்டு அவனை வந்து டே அண்ட் நைட்டாக போட்டு டார்ச்சர் பண்ணிடுவாங்க அப்படி இருக்கும்ல. எங்கள் ஒர்க் ஃப்ளோ அப்படி இல்லை. நாங்கள் வந்து ஒரு ஷூட் பண்ண பேரலாக எடிட் பண்ணிட்டுருப்பேன். எனக்கு இந்த ஷாட் வந்து பத்தலை, இது நம்ம நினச்ச மாதிரி இல்லை, திரும்பி நாளைக்கு முடிஞ்சால் அதை திரும்பி எடுத்துருங்க அப்படின்னா அதுக்கான ஸ்பேஸ் இருக்கும். இல்லை அவர் சில இது கன்வின்ஸ் ஆகலை, நான் திரும்பி எடுக்க போனால் இல்லைங்க இது நல்லாயிருக்கு இதோட போதும் அப்படின்னு அப்பப்போவே பேசி எது எடுக்கிறோமோ அதை கன்வின்சிங்காக எடுத்து ஷூட்டிங்கை முடிச்சிருவோம். அடுத்து ஷூட்டிங் முடிச்சு வந்தோன்னே ஷெடியூல் முடிஞ்சோடனே வந்து பார்ப்பாரு, நான் எடிட் பண்ணது பார்ப்பாரு. அப்புறம் ஆல்மோஸ்ட் இது ஒரு 90% சேமாக தான் இருக்கும். சில விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி பார்ப்போம், அந்த ஷெடியூலுக்கானதை லாக் பண்ணுவோம். அப்புறம் படம் முடிஞ்ச உடனே லாக் பண்ணுவோம். இது என்னோட யூஷுவல் ஒர்க் ஃப்ளோ.